வணக்கம். செய்திகள் வாசிப்பது நான் ராஜேஷ். இன்று அதிகாலை ஈரானின் அணு நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய மூர்க்கமான தாக்குதலுக்கு ஆபரேஷன் பிக் நைட் கமர் என்று பெயரிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்காக B-2 அதிநவீன போர் விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் விமானத்திலிருந்து பங்கர் பாஸ்டர் குண்டுகள் மூலம் இந்த அணு உலைகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பங்கர் பாஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவிடமே உள்ளன. இது அணுகுண்டு அற்ற பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய பாரிய குண்டாகும். 200 அடி நிலத்தை ஊடறுத்து சென்று நிலக்கீழ் அறைகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டவை. ஆனால் ஈரானின் அணு மையங்கள் 300 - 400 அடி ஆழத்தில் இந்த அணு உலைகள் இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. ஆனால் பங்கர் போஸ்டர் குண்டுகள் 200 அடி ஆழத்துக்கே செல்லக்கூடியவை. 300-400 வரையான ஆழத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரே இடத்தில் பல தடவை குண்டுகளை வீசும்போது அந்த நிலக்கீழ் தளங்களை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை கொண்டவையே இந்த பங்கர் பாஸ்டர் குண்டுகள். இது 30,000 பவுண்ட் எடை கொண்ட குண்டுகளாகும். இந்த B-2 விமானம் 37 மணி நேரம் பயணத்தை மேற்கொண்டே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் தகவலின்படி இந்த அணு உலைகள் ஏற்கனவே இடம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இது அமெரிக்காவுக்கு ஒரு தோல்வியான நடவடிக்கை என்றும் அமெரிக்கா கடுமையான இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா மீது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன்கள் போன்றவையால் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் டெல் அவீவ் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெல் அவீவ் சுடுகாடாக மாறியிருப்பதாகவும் பேய்காடாக காட்சியளிப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் சேத விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. ஈரானின் போர்டோ, இஸ்பகான் மற்றும் நடான்ஸ் ஆகிய அணுசக்தி நிலைகள் மீதே அமெரிக்கா இந்த பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் 3 அணு உலைகளும் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் எப்பொழுதும் அணுகுண்டை வைத்திருக்கவும் முடியாது, அதை உற்பத்தி செய்யவும் முடியாது என்று அமெரிக்கா திட்டவட்டமாக முன்பே எச்சரித்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற எச்சரிக்கையே தற்போதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இதுக்கு அடிபணிய போவதில்லை என்றும் ஈரான் மக்களை காப்பாற்றுவதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாகவும் தங்கள் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற எந்த நிலைக்கும் தாங்கள் செல்ல தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் தாக்குதல் நடைபெற்றால் அது உலக போராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதேபோன்று உலக நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதால் உலகளாவிய ரீதியில் பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று உலக நாடுகள் அறிவித்திருந்தன. அதையும் மீறி அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலால் உலக சந்தை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கச்சா எண்ணெய் சடுதியாக விலை உயர்ந்துள்ளது. இத்தாக்குதலை சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் கடுமையாக கண்டித்திருக்கின்றன. ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது அந்நாட்டின் இறையாண்மையை பாதிப்பதாகவும் ஒரு நாட்டின் மீது உள்நுழைந்து தாக்குதல் நடத்துவது ஒரு அத்துமீறிய செயலாகும் என்று இந்த நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரானின் பங்கு மிக முக்கியமானது. உக்ரைனில் நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்களும் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போர்க்காலத்தில் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கே ரஷ்யா சார்பாக இருக்கும் என்பது ஐயமில்லை. ஆசியாவின் மத்தியில் ஈரான் அமைந்துள்ளதால் சீனா, ரஷ்யா போன்ற இருபெரும் நாடுகள் ஈரானுக்கு உதவியாக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் ஈடுபடுவதால் வெறும் கண்டனங்களாலேயே தமது எதிர்ப்பை கூற முடியும். இந்த நாடுகளின் எதிர்ப்பை மீறியே அமெரிக்கா களத்தில் இறங்கியிருந்தது. உலகிலேயே நம்பர் 1 நாடு அமெரிக்கா தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இத்தாக்குதல் மூலம் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையை அமெரிக்கா விட்டிருக்கிறது. ஈரான் அணு உலைகளை மூடியே ஆக வேண்டும் என்ற ஒரு கடும் எச்சரிக்கையாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இனி ஈரானின் முடிவின்படியே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.